சேரனுக்கு கல்யாணம் பண்றதுக்காக வந்து எல்லாரும் வந்து லிஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. எவ்வளவு அமௌண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து லிஸ்ட் எடுக்கிறாங்க. நடேசன் வந்து நானும் வந்து நகை போடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஆனா வந்து தாலி வந்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நிலா வந்து தாலி வந்து வந்து எங்க ஊர் சைட்ல வந்து தங்கச்சிங்க அக்காங்க அவங்க கோ சிஸ்டர்ஸ் தான் பண்ணுவாங்க. அதனால வந்து நான் வந்து சேரன் அண்ணாக்கு வந்து தாலிமணி நான் செஞ்சிடறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. முன்னேற்றோட வந்துட்டு நீங்க என்னங்க அண்ணனுக்கு தங்கச்சின்னு சொல்றீங்க, அப்ப எனக்கும் நீங்க தங்கச்சி ஆயிடுவீங்களே அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஆமா, அண்ணனுக்கு தங்கச்சின்னா நான் உங்களுக்கும் தங்கச்சி தான், இதுல என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னங்க இப்படி பேசுறீங்க, நான் வேற என்னமோல நினைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இல்ல இல்ல, நான் சும்மாதான் சொன்னேன், அண்ணனுக்கு வந்து தாலிமணி வந்து நான் செஞ்சிடறேன், தங்கச்சிங்கிற முறையில இல்ல, நான் உங்களை வந்து அண்ணன் கூப்பிட்டு இருக்கேன். இல்ல அவங்களும் என்ன வந்து தங்கச்சியா தானே நினைச்சிட்டு இருக்காங்க, இந்த வீட்டுல ஒரு பொண்ணா தானே நினைச்சிட்டு, இந்த வீட்டுல இருக்க ஒரே பொண்ணு நான் தானே, அதனால அடுத்த மருமகளுக்கு வந்து இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும், நான் அது அந்த முறையில வந்து நான் வந்து தாலிமணி வந்து அண்ணனுக்கு நான் செஞ்சிடறேன், ஏன் பொறுப்பு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறேன். சோழ ஆனா அவ்வளவு 1 லட்சம் எப்படிங்க உங்களால கரெக்ட முடியும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்காங்க. அதெல்லாம் ஒன்னும் பெரிய விஷயம் வச்சுல, நான் வந்து கொஞ்சம் சேவிங்ஸ் வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம இப்ப வந்து கம்பெனிக்கு வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு, ஒரு 2 கார்டு வந்து வந்திருக்கு, இதுல இருந்து வந்து கொஞ்சம் அமௌண்ட் எனக்கு வரும், நான் அதை வச்சு வந்து நான் தாலிமணி வந்து நான் செஞ்சிடறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. பாண்டியும் சொல்லணும், பத்தலன்னா சொல்லுங்க, நாங்க கூட அதுல கொஞ்சம் அமௌண்ட் போடுறோம் அப்படின்றாங்க. அதுக்கு நீலாம் வந்துட்டு இல்ல இல்ல அதெல்லாம் அவங்க தேவையில்லை, நான் பாத்துக்கிறேன், தாலிமணி வந்து என் பொறுப்பு, ஆனா வந்து மத்த பொறுப்பெல்லாம் வந்து நீங்க ஷேர் பண்ணி பாத்துக்கோங்க அப்படின்றாங்க. சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னென்ன செலவுலாம் பார்க்கணும் போது பேலன்ஸ் வந்து 3 லேக் பக்கத்துல வருது. என்னடா 3 லட்சம் வருது, இதுல எப்படா நம்ம ஷேர் பண்ணாலும் எப்படா பத்தாதா, என்னடா பண்றது அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நான் என்கிட்ட ஒரு 1 லட்சம் இருக்கு, நான் சீட்டு போட்ட பணம் இருக்கு, நான் அதை வந்து கொடுக்குறேன், மேற்கொண்டு கடன் வாங்கிக்குவோம் அப்படின்றாங்க. ரோலண்ட வந்து நிலா கேக்குறாங்க, நீ என்ன, நீ உங்ககிட்ட எவ்வளவு அமௌண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, என்னங்க அப்படி திடீர்னு கேட்டுட்டீங்க, என்கிட்ட அமௌண்ட்லாம் எதுவும் இல்ல, நான் சேவிங்ஸே பண்ணல, நான் அதை பத்தி சுத்தமா யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னங்க இப்படி பண்றீங்க, எவ்வளவு நாள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, கொஞ்சம் அமௌண்ட் கூட சேர்த்து வைக்க மாட்டீங்களா, சேவிங்ஸே இல்லாம அப்படி என்ன செலவு உங்களுக்கு எல்லாம், நீங்க ட்ரிங்க் பண்ணவும் மாட்டீங்க, ஸ்மோக் பண்ணவும் மாட்டீங்க, மத்த கெட்ட பழக்கமும் உங்களுக்கு கிடையாது, அப்படி என்னதாங்க உங்களுக்கு செலவு அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. இல்லங்க அப்படி இப்படி போயிட்டு வருவோம், எங்கேயாச்சும் டூர் போற மாதிரி இருந்தா போகலாம், கார் எடுத்துக்கிட்டு எங்கேயாச்சும் போயிருவேன், அப்படி ஏதாச்சும் செலவாக்குறதா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரின்னு சேரன் வந்து என்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் இருப்பா, நான் அதை வந்து கொடுக்குறேன் அப்படின்றாங்க. இல்ல நான் அது வந்து இருக்கட்டும், ஒருவேளை வந்து டக்குன்னு வந்து பல்லவனுக்கு வந்து எதுவும் செமஸ்டர் எக்ஸாம்ஸ் வந்துடும், இனிமேல் அவனுக்கு வந்து ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும்ல அப்படின்றாங்க. இல்லப்பா அதெல்லாம் பாத்துக்கலாம், இப்ப நடக்கிற செலவை பார்ப்போம், அதுக்குள்ள வந்து நான் கொஞ்சம் அமௌண்ட் வந்து சேர்த்துடலாம் அப்படின்றாங்க. இல்ல நான் அதுக்குன்னு ஒரு செலவு இருக்கு, நீங்க வந்து அந்த செலவு பண்ணாதீங்க, அதை வச்சுக்கோங்க அமௌண்ட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதாவது சோழன் வந்து என்னங்க அண்ணனுக்கு நீங்க தனி செலவு பண்ணிட்டு சும்மான்னு இருங்க, அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து நிலா சொல்றாங்க. என்னங்க நம்மளுக்குள்ள என்ன ரகசியம் சொல்லுங்க என்னன்னு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னங்க ஆஃப்டர் மேரேஜ்னு ஒரு லைஃப் இருக்குல்ல அவங்களுக்கு, அப்பயும் சந்தாக்குன்னு தேவைப்படுறதுல வந்து அண்ணன் தானே வாங்கி கொடுக்கணும், அப்ப வந்து அவர் கையில காசு இல்ல அப்படின்னா சந்தா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்கல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஆமா இல்ல அப்படி ஒரு நிலைமை இருக்குல்ல அப்படின்ற மாதிரி வந்து இப்பதான் வந்து சோழன் சொல்றான். உன்னை பாண்டிட்ட பத்தி, பாண்டி நீ வந்து இனி வந்து வீட்டு செலவுக்கு கொடுக்க போக உன் செலவு போக மீதி அமௌண்ட் வந்து சேர்த்து வைக்க பாரு, ஏன்னா வந்து சந்தாவுக்கு கல்யாணம் பண்ண கொஞ்ச நாள்லயே வந்து வானதி வந்து எக்ஸாம்ஸ் முடிச்சு கிளியர் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் உங்க கல்யாணம் பண்ணணும்ல, அதுக்காக வந்து கொஞ்சம் அமௌண்ட் சேர்த்து வச்சுக்கோங்க, இந்த சந்தா சைடு தான் வந்து வீட்டுல யாரும் இல்லை அப்படிங்கறதுனால நம்ம சிம்பிளா பண்றோம், ஆனா வானதி வீட்டு சைடுலாம் ஆளுங்க இருக்காங்க, அவங்களும் கொஞ்சம் பெரிய இடம் வேற, அது அளவுக்கு வந்து நம்ம அமௌண்ட் போட்டு வந்து பண்ணணும், அதுக்காக வந்து எல்லாருமே பாண்டி கல்யாணத்துக்காக வந்து அமௌண்ட் சேர்த்து வைக்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழனை பார்த்து, நீங்க முக்கியமா அமௌண்ட் சேர்த்து வைக்க பாருங்க, உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, உங்களுக்குன்னு ஃபேமிலியா இருக்கு, உடனே வந்து அமௌண்ட் சேர்த்து வைங்க அப்படின்றாங்க. என்னங்க எனக்குன்னு எங்க ஃபேமிலியா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா நான் இல்லையா, எனக்குன்னு ஆகிற செலவெல்லாம் யார் பாப்பா, நீங்க தானே பாக்கணும், எனக்குன்னு வேலைக்கு நம்ம வேலைக்கு போறேன்னா இருந்தாலும் வந்து எனக்குன்னு ஆகிற செலவு எனக்கு எதாவது இம்பார்ட்டன் நான் உங்ககிட்ட தான் கேட்பேன், நீங்க தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இப்பதான் வந்து சேரனுக்கு வந்து முழு சம்பந்தமாவும் ஒரு கல்யாணத்துல ரொம்ப சந்தோஷம்ப்பா, நீ வந்து இப்படி பேசுறது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்றாங்க. உடனே நிலா வந்துட்டு ஏன்னா என்னாச்சு அப்படின்னு சொல்லிக்கும் போது, இல்லப்பா எனக்கு வந்து கல்யாணத்துல ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு, ஒருவேளை வந்து சந்தா வந்து இந்த வீட்டுக்கு வந்துட்டா நீ போயிருவியோங்கிற பயத்திலேயே தான் நான் கல்யாணத்தை தள்ளி போட்ட ஒரு ரீசனும், ஆனா நீ இப்படி பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நானே வந்து முழு சம்மரத்தோட முழு மனசோட நான் வந்து சந்தாவை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்றாங்க. ஆனா இதை போய் நான் யோசிச்சுட்டு இருப்பீங்க, எங்களுக்காக வேற நீ வந்து இதை தள்ளி வைப்ப, அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்ல, நான் வந்து போக மாட்டேன், எனக்கும் நீ இதுதானே நான் ஃபேமிலி, நானே என் ஃபேமிலியை விட்டுட்டு வந்துட்டேன், அப்ப இதுதானே என் ஃபேமிலியை விட்டு நான் எப்படி நான் அப்படி டக்குன்னு போயிடுவேன், அது வந்து கோவத்துல ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாதானா, அதை வச்சு வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு சரி எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா, எனக்கு இப்பதான் முழு சந்தோஷமாவே இருக்கு, இனிமே வந்து எனக்கு கல்யாணத்துல வந்துரும்ல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சரி நான் போய் நகை வாங்குறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறேன், கல்யாணத்துக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பாக்கணும் அப்படின்னா பாண்டி வந்து சொல்றாங்க, நான் இது மண்டபம் வந்து
விசாரிச்சுட்டேன், 50,000க்கு தான் கேக்குறாங்க அப்படின்னு. சரிப்பா பண்ணிடலாம், ஏன்னா சாப்பாடு போட்டாலும் காலை சாப்பாடு மதிய சாப்பாடு ரெண்டுமே போகணும்ல, அதுக்கான அமௌண்ட்டை வாங்குவாங்க தான், பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ட்டு இவங்க சோழன் வந்து சரிங்க நானும் வந்து இங்கேயும் பெறட்ட பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்ட் எல்லாம் கேக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ்ட் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் தான் கொடுக்குறாங்க. அப்பயும் வந்து அவரு எதிர்பார்த்த அமௌண்ட் வரல. சரி போய் அண்ணாச்சியோட கேட்கலாமா அப்படின்னு வந்து ஒரு மாதிரி தயங்கிட்டே இருக்கிறான். அதை பார்த்துட்டு அண்ணாச்சி வந்து கூப்பிடுறாங்க, ஏய் சோழன் வாடா அப்படின்றாங்க. சோழன் போனோம்னா என்னாச்சு என்ன அண்ணாச்சின்னு, என்னடா என்னென்னமோ தயங்கிட்டு வர போற ஒன்னும் கேட்க மாட்டேங்கிற, ஏதோ சொல்ல வர மாதிரி இருக்கு, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லன்னா ஒரு விஷயம் கேட்கணும், ஆனா கேட்கலாமா என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. என்னடா என்கிட்ட கேட்கறதுக்கு என்னடா உனக்கு பிரச்சனை, நான் அண்ணாச்சியாமோ அண்ணே மாதானடா, என்னன்னு கேளுடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இல்லன்னா அது வந்து அப்படின்னு சொல்லி சோழன் வந்து இழுத்துக்கிட்டே இருக்கான். முதல்ல என்னன்னு விஷயத்த சொல்றேன், நான் எதுவும் தப்பான நினைச்சுக்க மாட்டேன் சொல்றேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சோழன் வந்து இல்லன்னா நாங்க வந்து சேரனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் அப்படின்றாங்க. அப்புறம் அதை கேட்டு அண்ணாச்சி வந்து என்னடா அப்படியா, ரொம்ப சந்தோஷம்டா, அதுக்கு என்னடா அது சொல்ல வேண்டியதானடா, அதுக்கே அப்படி தாங்கிட்டே நிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லன்னா சடனா வந்து கல்யாணம் முடிவாயிடுச்சு, இந்த வெள்ளிக்கிழமையே வந்து கல்யாணம் அப்படின்றாங்க. ரொம்ப சந்தோஷம்டா, கல்யாணத்துல நாள் தள்ளிப்படக்கூடாது, நல்ல விஷயத்த வந்து உடனே வச்சிடணும், அதுதான்டா நல்ல விஷயம், இதுல என்னடா தாராளமா வந்து என்கிட்ட சொல்ல வேண்டியதானே அப்படின்றாங்க. இல்லன்னா செலவெல்லாம் வந்து நானும் பாட்டி தான் பாத்துக்கிட்டோம், எங்கள்கிட்ட வந்து அவ்வளவு அமௌண்ட் என் கையில இல்ல, அதான் வந்துட்டு கடனா கேட்கலாமா என்னன்னு யோசிச்சுட்டே இருந்தேன் அப்படின்றாங்க. உடனே அண்ணாச்சி இருந்துட்டு என்னடா இதை போய் தயங்கி தயங்கி கேக்குற, ஓ அந்த விஷயத்த நீ நினைச்சுக்கிட்டேன், நான் அதெல்லாம் மறந்துட்டேன்டா, என் சோழனை பத்தி எனக்கு தெரியாதா, வாடா நான் பாத்துக்கலாம், எவ்வளவு அமௌண்ட் வேணும்னு சொல்லு நான் உடனே கொடுக்குறேன் அப்படின்றாங்க. ஆனா எனக்கு வந்து கடனா கொடுங்க, நான் கடனை வந்து என்னால நீங்க டிராவல் போடுறதுல இருந்து நான் எனக்கு வர சம்பளத்துல ஒரு 20% 30% கொடுத்துருக்கோங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்டா, முதல்ல அமௌண்ட் எவ்வளவு மட்டும் சொல்றா அப்படின்றாங்க. ஒரு 1,00,000 ரூபாய் வேணும்னா அப்படின்றாங்க. 1,00,000 தானடா, தாராளமா வாங்கிக்க, அந்த 5,00,000 வந்து அமௌண்ட் என்கிட்ட இருக்கு, நான் அதை வந்து உன்கிட்ட கொடுக்குறேன், உன் ஒய்ஃப் கையே நீ கொடு, நீ அதுல வர வட்டியை கூட நான் உன்கிட்ட இருந்து வாங்கிக்கிறேன், இல்லாட்டி நான் எல்லாட்டையே வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்லன்னா அது வேணாம், அவங்க வந்து அதுல வேலையாவே சேர்ந்துக்கிட்டாங்க, வேலையிலேயே இருந்துக்கிறேன் அப்படின்றாங்க, அது வந்து இப்ப வேணாம்னா எனக்கு வந்து சேர நாங்க கல்யாணத்துக்கு மட்டும் கொடுங்க அப்படின்றாங்க. சரிடா நான் நைட்டு வீட்டுக்கு வரேன், வீட்டுக்கு வந்து நான் கொடுத்துறேன் அப்படின்றாங்க. சரி நான் ரொம்ப சந்தோஷம், நான் ரொம்ப தேங்க்ஸ் தான் அப்படின்னா, இதுல என்னடா இருக்கு, சேரமே எனக்கு ஒரு தம்பி தான்டா, அவனுக்கு நான் பண்ண மாட்டேன்னா நான் பண்றேன் நீ கூட அப்படின்றாங்க. சரி நீங்க வந்து அமௌண்ட் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு, எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு, மேரேஜும் வந்து கரெக்டா பிக்ஸ் ஆகி வந்து வெள்ளிக்கிழமை வந்துருது, மேரேஜும் வந்து நடந்துட்டு இருக்கு. அந்த டைம்ல வந்து சந்தா வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்ப வந்து அனீஸ் வந்து கேட்கறான், ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லையா, எனக்கு வந்து இதெல்லாம் எப்ப நடக்கும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இவ்வளவு சீக்கிரம் நடக்கும்னு நான் நினைச்சு கூட பாக்கல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நிலா வந்து வராங்க. நிலா வந்து சேரி எல்லாமே எடுத்து வராங்க. அதை பார்த்துட்டு சந்தா வந்து இல்ல எனக்கு கட்ட தெரியாது, உங்க தைக்கு வந்து எனக்கு கட்ட தெரியாது அப்படின்றாங்க. உடனே நிலாவே வந்துட்டு இது நானே கட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவுக்கு வந்து மேக்கப் எல்லாமே வந்து வானதியும் நிலாவும் சேர்ந்து தான் பண்ணிருக்காங்க. இந்த 3 பேரும் வந்து நல்லா சிரிச்சு பேசி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அந்த டைம்ல வந்து சந்தா வந்து ஒரு நிமிஷம் நான் வெளியில போயிட்டு வந்துடுறேன் அப்படின்றாங்க. அதை கேட்டு நிலா வந்து எங்க இல்லாம ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. கரெக்டா போற நேரம் வந்து அவங்க ஆளுங்க வந்து சந்தா வந்து தூக்கிடுறாங்க. அதை பார்த்துட்டு வந்து சந்தா வந்து கத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனா வந்து எல்லாமே மண்டபத்துல உள்ள இருந்ததுனால வந்து யாருக்குமே கேட்கவே இல்லை. கரெக்டா வந்து மலமேடையில உட்காந்துட்டு பொண்ணு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது வந்து போய் பார்த்தா வந்து சந்தாவை காணோம். எல்லாருமே வந்து ஒரு மாதிரி பயப்படுறாங்க, எங்க வச்சு என்ன ஆச்சு பயப்படுறாங்க. கரெக்டா அந்த கல்யாண மண்டபத்துக்கு வந்து சந்தாவோட ஃபேமிலி வராங்க. சந்தாவோட ஃபேமிலி வந்து பார்த்துட்டு அனீஸ் வந்து அடிக்கிறாங்க, உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என் பொண்ணு வந்து ஏன் சம்மதம் இல்லாம ஏன் நான் இல்லாம கல்யாணம் பண்ணுவா அப்படின்ற மாதிரி வந்து சந்தாவோட அப்பாவும் அம்மாவும் அடிக்கிறாங்க. ஏன் அதுக்கு அனீஸ் இருந்துகிட்டு ஏன் தங்கச்சி தானே, அவ விருப்பம் எதுவோ அதுதான் நான் பண்ணேன், உங்களை மாதிரி வந்து எவனோ ஒருத்தனுக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கல, அவ விருப்பமே இல்லாத ஒருத்தனுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கல, அவ ஆசைப்பட்ட ஒருத்தனுக்கு தான் நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன் அப்படின்னு அவங்க அம்மா வந்து என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா சந்தாவுக்கு வந்து இவரதான் பிடிச்சிருக்கு, இவரதான் கல்யாணம் பண்ணிக்கணும், நீங்களே வேணான்னு சொல்ற அளவுக்கு வந்து அவன் வந்து அவ்வளவு ஆசைப்பட்டா அந்த கல்யாணத்துல, ஆனா இப்ப அவளை காணோம், எங்க வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவங்க அப்பாவும் அவங்க அம்மா வந்துட்டு இல்லடா நான் கல்யாணம்ங்கிற விஷயத்த கேள்விப்பட்டு அவளை பாக்குறான்னு தான் நான் வந்து எங்க அவ அப்படின்றாங்க. இப்ப வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தேகமாகுது, இல்ல இவனும் அவங்க பேரண்ட்ஸ்க்கும் தெரியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லவும் எல்லாருமே வந்து ரொம்ப பதட்டமா வராங்க. கரெக்டா அந்த டைம்ல வந்து வானதிக்கு வந்து போன் வருது. வானதி வந்துட்டு போன் எடுத்து பார்த்தா அவங்க அண்ணனா தான் இருக்காங்க. கட் பண்ணி வருவோம், மறுபடியும் ஆனா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. போன் எடுத்து என்னடா ஆச்சு, ஏன்டா அப்படி போன் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி என்ன சந்தா ஃபேமிலி வந்தாங்களா, சந்தாவை பாத்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா சந்தா போட்டோ கேட்டு வந்து ஆளுங்க எல்லாம் வந்தாங்க, நீ தான் கல்யாணத்துக்கு போயிருக்கான்னு தானே சொன்னேன், அதான் அவன் அட்ரஸ் கொடுத்தேன், வந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. இப்பதான் வந்து விஷயமே தெரியுது, சந்தாவோட அவங்க தாய்மாமா வந்து வானதியோட அண்ணன்ட்ட தான் வந்து சந்தாவுக்கு அனுப்பி ஏத்துட்டாங்க, இவ தெரியுமா எங்க பாத்துருக்கீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுட்டாங்க. வானதி வந்து வீட்டுல வந்து சொல்லிட்டு இருந்திருப்பா, சந்தாவை நான் கூட்டிட்டு வந்தேன்ல அந்த பொண்ணுக்கு கல்யாணம்,
அவங்க அங்கதான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பா. அந்த அட்ரஸ் வந்து அவங்க அண்ணன் சொல்லிட்டான். உடனே வந்து எப்படா பார்த்தாலும் இப்ப கூட கிராஸ் பண்ணி இந்த ரோட்ல தான் போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. என்னடா அப்படி பண்ணி வச்சுட்டா, அவன் வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டா, அவங்க ஃபேமிலியை வந்து கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போறாங்களா அப்படின்னு. நீ உடனே அவனை ஃபாலோ பண்ண, எங்க இருக்கன்னு எனக்கு அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கு, நான் அவங்க வந்து வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே வந்துட்டு வானதி வந்து பாண்டிய வந்து கூப்பிடுறாங்க. என்னடி ஏன் இந்த நேரத்துல அப்படி வந்து பேசிக்கிட்ட அப்படின்னா, இல்ல சந்தா வந்து அவங்க தாய்மாமா தான் வந்து கடத்திட்டு போயிட்டாங்க, இப்பதான் அண்ணா போன் பண்ணிக்கலாம். அப்ப வந்து எப்படி உங்க அண்ணனுக்கு தெரியும், நீங்க கார் கிராஸ் பண்ணி போகும்போது சந்தாவை பாத்துருக்காங்க, அதான் வந்து சொல்றாங்க, அவன் வந்து கத்திட்டே போயிருக்கானா, அதுதான் வந்து அண்ணா போன் பண்ணி சொன்னான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க வானதி. அதை கேட்டு சேரன் வந்துட்டு சரிப்பா வாங்க உடனே கிளம்புவோம், அவங்க எங்க இருக்காங்கன்னு வந்து எனக்கு அப்படி சொல்லிட்டே இருக்க சொல்லு அப்படின்றாங்க. உடனே நிலாந்துட்டு இல்லன்னா நீங்க போக வேணாம், சோழனும் பாண்டி பல்லவன் நான் 3 பேரும் போகட்டும், அனீஸ் கூட போகட்டும், ஆனா வந்து நீங்க போக வேணாம் அப்படின்றாங்க. உடனே வந்து நடேசன் வந்துட்டு ஆமா தம்பி நீ வர வேணாம், நான் போறேன், நாங்க 3 பேரும் போயிட்டு வந்துடுறோம், நாங்க எல்லாரும் போயிட்டு வந்துடுறோம், நீ இங்க இரு, ஆனா வந்து நீ அங்க வர வேணாம், அங்க வந்து உனக்கு எதுவும் ஆச்சுன்னா அது பிரச்சனையா போகும் அப்படின்றாங்க. உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கிளம்புறாங்க. சந்தாவோட அப்பாவும் வந்து நானும் வரேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கிளம்பி எல்லாருமே வந்து சொல்ற லொகேஷன் வந்து கிராஸ் பண்ணி போய் எப்படியும் வந்து சந்தாவை வந்து பிடிச்சிடுறாங்க. சந்தாவை பிடிச்சதுக்கு அப்புறம் அவங்க அப்பா தான் வந்து அவங்க தாய்மாமா வந்து திட்டாங்க. என் பொண்ணுக்கு விருப்பம் அப்படிங்கறதுனால தான் வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க நான் சம்மதிச்சேன், ஆனா அவளுக்கு அதுல சம்மந்தம் இல்ல அப்படிங்கும் போது நான் வந்து உனக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன், அவளுக்கு வந்து மனசுக்கு எவனை பிடிச்சிருக்கோ அவனை தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனையாவது கரெக்டா. ஆனா வந்து நிலா வந்து போலீஸ் கால் பண்ணி அந்த இடத்த லொகேஷன் வந்து சொல்லவும் போலீஸ் கரெக்டா அந்த டைமுக்கு போயிடுறாங்க. சந்தாவோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. சந்தாவை வந்து கூட்டிட்டு வந்துடுறாங்க. சந்தா வந்து அவங்க அப்பாட்ட வந்து சாரி சொல்றா, இந்த மாதிரி சின்ன மாதிரி சொல்றா. அதை கேட்டுட்டு இல்லப்பா நான் தான் மன்னிப்பு கேட்கணும், உனக்கு வந்து யாரு பிடிச்சிருக்குன்னு தெரியாம நான் வந்து கல்யாணம் பண்ண வைக்க பாத்துட்டேன், ஆனா வந்து உனக்கு அவன் தமிழ அந்த மதராசியை தானே பிடிச்சிருக்கு, நீ அவனையும் கல்யாணம் பண்ணிக்குவோம், ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து எல்லாருமே வந்து திரும்பி பாக்குறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்க தமிழ் முறைப்படி உங்களுக்கு இந்த கல்யாணம் ஆகட்டும், ஆனா எங்க ஊர் முறைப்படி பீகாருக்கு நீங்க எல்லாரும் வந்து பீகார் முறைப்படியும் வந்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், இதுதான் வந்து எங்க பொண்ணுக்கு நான் செய்யற ஒரு சின்ன ஆசை அப்படின்றாங்க. சரி வாங்க முதல்ல போய் மண்டபத்துல பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மண்டபத்துக்கு வந்துட்டு எல்லாமே வந்து சொல்றாங்க. சேரன்ட்ட வந்து சொல்றாங்க எனக்கு இந்த கல்யாணத்துல வந்து முழு சம்மதம்ப்பா, ஆனா வந்து எங்க ஊர் முறைப்படியும் நீங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றாங்க. எல்லாரும் வந்து சம்மதம் சொல்லிடுறாங்க. கரெக்டா வந்து சந்தாக்கும் சேரனுக்கும் வந்து கல்யாணம் ஆயிருது. கல்யாணம் ஆன கொஞ்ச நேரத்துல வந்து நடேசன்ட்ட வந்து நிலா வந்து பேசுறாங்க. என்ன அங்கிள் செயின் போறேன்னு சொன்னீங்க, செயின் எங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கரெக்டா வந்து செயினை வந்து கழுத்துலயே போட்டிருக்காரு, கழுத்துல வந்து இந்த மாதிரி தான் அந்த செயின் அப்படின்றாங்க. இல்ல என்ன அங்கிள் இதை எடுத்து கொடுக்குறீங்க, இது வந்து உங்க ஒய்ஃப் உங்களுக்காக தானே அப்படின்றாங்க. இல்லப்பா இது வந்து அவனுக்காக கொடுத்ததுதான், சோழனோட ஒய்ஃபுக்காக கொடுத்தது, ஆனா வந்து மூத்த மருமகளா நீ தானே வந்த, ஆனா வந்து 2வது மருமகளா யாரு போறாங்களோ அவளுக்கு தானே இந்த சொன்னாங்க, அது வந்து எப்போதுமே என்கிட்டயே இருக்கணும்ட்டு அது நான் அதான் போட்டிருந்தேன் அப்படின்றாங்க. அப்ப என்ன பாண்டியோட பொண்டாட்டி போடுறதுக்காக கையில வளையல் போட்டுருக்கீங்களா அப்படின்றாங்க. இல்ல இல்ல அது வந்து வேற ஒரு இடத்துல பத்திரமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி என்னமோ பண்ணுங்க, ஆனா வந்து எனக்கு ஒரே ஒரு ஆசை அப்படின்றாங்க. சொல்லுப்பா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு 2 வளையல் இருக்குல்ல, அதுல வந்து ஒரு வளையல் வந்து வானவிக்கும், 2வது வளையல் வந்து பல்லவன் வாய்க்கும் போடலாமா அப்படின்றாங்க. சரிப்பா நீ சொன்னா சரியாதான் இருக்கும், நான் அப்படியே பண்ணிடுறேன் அப்படின்றாங்க. கரெக்டா வந்து செயினையும் வந்து கொடுத்துட்றாங்க. ஃபேமிலி எல்லாமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஒரு வழியா வந்து சந்தாவோட ப்ராப்ளமும் வந்து இந்த இடத்துல வந்து சரியா போகுது. இனிமே வந்து அவங்க ஃபேமிலி எல்லாம் சொல்றாங்க இல்ல இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்க கூடாது, எங்க முறைப்படி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி அது மாதிரியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் வந்து எல்லாருமே பீகார் கிளம்ப போறாங்க. இதை பத்தி பேசிட்டு இந்த எபிசோட் இதோட முடியுது. இதை பத்தி தெரிஞ்சு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.